வெல்கம் பேக். திஸ் இஸ் ஆர்ஜே மேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது துன்பத்துக்கு மூச்சுக்குள் வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்மில் வாங்க இன்பத்துடன் பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மேஜிக் ஷோ பத்தி சொல்லும்போது நீங்க உங்க லைஃப்ல என்னைக்காவது இது மாதிரி மேஜிக் ஷோ பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்ல அப்படியே ஆடியன்ஸ் ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்கும்போது பின் ட்ராப் சைலண்ட்ல அவர் பண்ற மேஜிக்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அதிசயமா இருக்கே. திடீர்னு உங்களை வாலண்டியரா கூப்பிட்டா எப்படி இருக்கும்? இல்ல ரொம்ப சூப்பரா எக்ஸைட்டடா இருக்கும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இப்படியெல்லாம் அற்புதம் செய்வாங்களா அப்படின்னு கூட நீங்களும் கூட யோசிச்சிருப்பீங்க சின்ன வயசுல, இல்லையா? இதை நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா உங்களுக்கும் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால தான் நான் கேட்கறேன். ஓகேங்களா? ரைட். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இது மாதிரி மேஜிக் விஷயங்கள் எல்லாமே மனுஷங்க அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்காக ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இப்படிலாம் செய்வாங்க. ஆனா பைபிள்ல நீங்க பார்த்த நிறைய மிராக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு பிராக்டிஸும் தேவையில்லை, இதுக்கு ட்ரிக்கும் தேவையில்லை. இதுக்கு ஒரு சூப்பரான கீ ஒன்று இருக்கு. அந்த கீ என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் கிளைமேக்ஸ்ல நான் சொல்றேன், சரிங்களா? எடுத்தோடனே நான் அதை சொன்னா நல்லா இருக்குமா? அஸ்கு புஸ்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் இந்த ஷோவை. ரைட். எல்லா கவலைகளையும் மறந்து சந்தோஷமா அந்த நிகழ்ச்சியை கேளுங்க. உங்க மனசுல என்ன பாரம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய பாரங்கள் எல்லாமே லகுவாக போகும். நீங்க என்னென்ன கேள்விகளோட இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே ஆண்டவர் டிக் போட்டுக்கிட்டே வராரு இந்த ஷோ நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது. ரைட். பைபிள்ல இன்னைக்கு காலையில நான் வாசிட்டு இருந்தேங்க ஒரு போர்ஷனு. அந்த போர்ஷனை வாசிக்கும் போது இப்படி எல்லாமே ஆண்டவர் செய்வாரா அப்படின்ற ஒரு அதிசயத்தை நான் அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ முறை இந்த பைபிள் போர்ஷனை நான் வாசிச்சிருக்கேன். நான் அந்த பைபிள் போர்ஷன்ல இருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட். முடிஞ்சா இங்கிலீஷ்ல வாசிக்க முடியுமான்னு பார்க்குறேன். தமிழில் இந்த போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்கு. நான் ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, சரிங்களா? புக் ஆஃப் நெஹமியா சாப்டர் 4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் 9 verses என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு சின்ன கேப்ஷனாக நான் சொல்லியிருப்பேன். சன்பலாத் தொபியா அப்படின்ற 2 நல்லவங்க, நம்ம பார்வையில நல்லவங்க, சரிங்களா? நான் எப்படி அதை சொல்ல வரேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அது எப்படி இவங்க எருசலேம் அலங்கத்தை அப்படி கட்டிடுவாங்களா? அவங்களால முடியுமா? அந்த செத்துப்போன கல்லை தூக்கி வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அவங்களால செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த தொப்பியாவும் கூட ஒட்டிக்கிட்டு, சார் அந்த செவரு மேல நரி நடந்து போச்சுன்னா கப்பக்கட்டியும் கீழே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகளாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. வாயை திறந்தாலே நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே மச்சான் நான் இப்படி செய்யலான் இருக்கேன், இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வருது, இது செய்யலான் இருக்கேன் அப்படின்னும் போது ஆல் தி பெஸ்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படின்னு எடுத்தோன்னு யாராவது சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க? கிடையவே கிடையாது.